ராமநாதபுரத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் இருக்கை வசதி இல்லாததால் பேருந்துக்காக காத்திருக்கும் பயணிகள் தரையில் அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பொதுமக்களுக்கு அடிப்பான இடம் ஒரு விஷயமா தெரில. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் மட்டும்தான் இருக்குது. ரெண்டாவது, பொதுமக்கள் பெரியோர்கள் பெண்கள் ரொம்ப பாதிப்படைகிறாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா சேர் இல்லை, ஒரு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. சும்மா தரையில் உட்காரக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது. அது மக்கள் பயன்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதுக்கு போய் நகராட்சி நிர்வாகத்திட்ட யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, பொதுவான ஒரு இருப்பிடம் இருக்குது, ஒரு அறை ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமான பதில் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த அறைக்குள்ளே போய் உட்காந்துட்டேன்னா எனக்கு பஸ்ஸு வர்றது எப்படி தெரியும்? எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு சேரு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக வச்சுருந்தா ஓகே. அதே மாதிரியா குடிநீரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம 20 கோடிக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம். அதுக்கு நீங்கள் கரெக்டாக சேரு குடிநீர் எல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகரின் மையப்பகுதியில் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய நவீன பேருந்து நிலையமானது கட்டப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருக்கிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த நகருக்கு வரக்கூடிய மக்களும், இந்த நகரிலிருந்து பிற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்களும் பொது போக்குவரத்தை நம்பி இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்கும் இடங்களில் இருக்கைகள் அமைக்கப்படாததன் காரணமாக அந்த பொதுமக்கள் மற்றும் பயணிகள் நீண்ட நேரமாக தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலை நீடிக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தும் கூட நகராட்சி சார்பில் அவர்கள் காத்திருப்பு அறை என மையப்பகுதியில் இருக்கிறது, அங்கு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடங்களில் வைக்க இயலாது என்று நகராட்சி தரப்பில் கூறப்பட்ட போதும் கூட அந்த வணிக வளாகம் போல பேருந்து நிலையத்திற்குள் கடைகள் அமைக்கப்பட்டு அவர்களும் ஆக்கிரமிப்பு செய்ததால் பொதுமக்கள் மற்றும் அந்த போக்குவரத்து ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது தொடர்பாக ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திடம் நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக மிக விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் காத்திருக்கும் இடங்களிலேயே இருக்கைகள் அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை துரிதமாக மேற்கொள்ளப்படும் என்றார். மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்திற்குள் இருக்கையை அமைத்து தருவதும் அதுபோல ஆக்கிரமிப்பு இடங்களை அப்புறப்படுத்துவதற்குரிய நடவடிக்கையை நகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் துரிதமாக மேற்கொண்டு விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.